4 பவர் 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 பவர் 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5. இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 4ங்கிறது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 2 4, அதனால் அப்படி எழுதுகிறோம். 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அதை பெருக்கிக்கலாம். அப்போ 2 பவர் 2 × 3.5னா 7 வரும். 7.0 அந்த 0.0 போட வேண்டியதில்லை. ஈஸ்ட்டு 2 பவர் 5. அடுத்து என்ன வரும்? 2 பவர் 7 எப்படி எழுதலாம்? 2 பவர் 5 × 2 பவர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஈஸ்ட்டு 2 பவர் 5. ஏன் இங்கே இப்படி எழுதியிருக்கோன்னா, இங்கேயும் 2 பவர் 5 இருக்குது, இங்கேயும் 2 பவர் 5 இருக்குது. அதனால் இப்படி எழுதியிருக்கோம். இப்படி இருந்துச்சுன்னா 5 2 கூட்டிக்கலாம். அப்போ 2 பவர் 7 வந்துடும். இதை அப்படி பிரித்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் ஈஸ்ட்டு 1. அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் என்ன வரும்? 2 தடவை பெருக்கிறதுன்னு அர்த்தம், 2. அப்போது 2 பெருக்கல் 2ன்னு அர்த்தம், ஈஸ்ட்டு 1. அப்போ என்ன வரும்? 4:1. இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பியில் இருக்குது.